திரும்ப பிரபலமாக சென்று விட்டார். எப்படி போறா? ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். அம்மனை கொதித்தாளென்றும் துன்பம் பரந்தோறும் தர்மம் காக்கும் தாயா அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகள் போகும் சர்வமங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். ஸ்ரீராம் 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 ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம். ஸ்ரீராம பக்தரான ஆஞ்சநேயரை தெரியாதவர்களே இருக்க முடியாது. இதனால புதுசா ஒரு ட்விஸ்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல. ராம காவியத்தில் மாருதி இல்லாது சொல்ல முடியாது என்பதற்காகவே சொல்கின்றேன் நண்பர்களே. சிவபெருமானின் ருத்ர அவதாரமே ஆஞ்சநேயர். அவதார நோக்கத்துல பல விஷயங்கள் இருக்குது. ஒரு முறை பரமேஸ்வரர் ராமநாமத்தை ஜெபித்தபடியே அந்த கைலாயத்தில் உலவிக் கொண்டிருக்கின்றார். அங்கே பார்வதி தேவி, ஈசனே என்ன இது ஆச்சரியம், தங்களது நாமத்தை விட சிறப்பு வாய்ந்தது இந்த நாமம், ராமநாமம் அவ்வளவு பெரியதா? அதற்கு சிவன் சிரித்துக் கொண்டே, உமா இனி வரப்போகும் காலத்தில் உலகம் முழுவதும் தர்மப்படி வாழ வேண்டும், தர்மப்படி நடக்க வேண்டும். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை ராம அவதாரத்தில் உனது அண்ணன் செய்ய இருக்கின்றான். அதற்கூட நானும் செல்ல இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அண்ணனாகிய மகாவிஷ்ணு ராமன் என்ற பெயரிலே பூமியிலே தசரதனின் சக்கரவர்த்தி பிள்ளைகளாக செயற்கரிய செயல்களின் மூலம் செய்ய போகிறார். அந்த அவதாரமே ராம அவதாரம், அந்த அவதாரமே ராம அவதாரம், அந்த அவதாரமே ராம அவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று அருமையான தத்துவத்தின்படி வாழ்ந்து சென்ற மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து சென்ற ராம அவதாரத்தின் கதையை நாம் சிந்திக்கின்றோம். ராம அவதாரம் மிகவும் புகழ்பெறும். அது மட்டுமல்ல, நானே என்னுடைய 11வது அவதாரமாக ருத்ர ரூபத்தை ராமரின் உதவியாக பூமியில் பிறக்க செய்கின்றேன் என்றார். ஈசனுடைய விளையாட்டு சும்மாவா? அது மாமனும் மச்சானும் சேர்ந்தா சும்மாவா இருக்கும் விளையாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இவர் ஒருத்தர் வரம் கொடுப்பாரு, அவர் ஒருத்தர் வரத்தை போய் எடுப்பாரு. ஆமா, இது இவங்களுக்குள்ள ஒரு சூட்சமம். அதுதான் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்குள்ளும் நடைபெறும் ஒரு சூட்சமம். பார்வதி தேவி இந்த அவதாரத்தின் சூத்திரம் என்ன என்று கேட்கின்றார். தேவி, முன்னொரு காலத்தில் ராவணன் நந்தியை மதிக்காமல் குரங்கு முகம் என படித்தான். அதனால் நந்தி ஒரு குரங்கால் உன் ராஜ்யம் முழுவதும் மழியும் என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபம் பலிக்கவும், ஏனென் என்னுடைய வாகனம் அல்லவா, அவனுக்காக நான் இறங்க வேண்டும் அல்லவா, அந்த சாபம் பலிக்கவும் ராமனுக்கு தாசனாக இருக்கவும் தோதாக வானர ரூபம் எடுக்க முடிவானது. உலக அன்னை வானத்தின் வாளாக நான் இருக்கேன், எனக்கு அந்த ஒரு பாக்கியம் தரக்கூடாதா இறைவா என்று தேவியும் கேட்க, இறைவன் நான் வேண்டாம் என்றா சொல்லுவான். வா என்னுடன், அனுமனின் வாளாக நீயும் என்னுடன் பிறந்து வா என்று சொல்ல, அனுமன் வாள் சக்தி மிகுந்ததாக அழகானதாகவும் விளங்கிற்று. அனுமன் பிறந்தாச்சு. அவதாரத்தின் நோக்கம் அங்க வளர ஆரம்பிச்சிடுச்சு. இங்க தசரத சக்கரத்தின் பிள்ளைகள் இங்கே வளர ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே பால மாருதியும் வளர்ந்து விட்டான். மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அனுமன் சுந்தரன் என்ற இறை பெயரோடு முதல்ல மாருதிக்கு சுந்தரன் என்றுதான் பெயர் வைத்தார்கள். தாய் தந்தையர் வைத்த பெயர் அதுதான். சுந்தரம் சுந்தரம் என்றால் அழகு. ஆமா, சுந்தரம் அழகோ அழகு. அப்படி ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தார். அப்போ
கவி என்பது சொல்வதை விட அழகு அழகு அழகு. சிறப்பு சிறப்பு. ஒரு நாள் பசிக்கிறது என்று வானத்தில் இறைவன், அதாவது அவதார திருப்புருஷன் மாருதி அப்படி வானத்தை விட்டு பார்க்கின்றான். அதை சாப்பிட வானை நோக்கி பறக்கிறான். அங்கே உதித்த சூரியன் எழுகையில் பழமென்று நினைத்து உதித்த சூரியனை ஆமா உதித்த சூரியனை நோக்கி அப்படியே தாவி போறான் மாருதி. அவரை தடுக்க இந்திரன் அங்கே என்ன செய்கின்றார்? வஜ்ராய ஆயுதத்தின் மூலம் மெதுவாக அவன் தாடையை தட்டி விடுகின்றார். குழந்தாய், அது பழமல்ல, அது உலகத்தின் சூரியன். அதை தின்பதற்கல்ல, உதிப்பதை உதிக்க விடு, சாப்பிடுவதற்கு அல்ல. ஆமா. தாடைகளை தட்டி அந்த தாளம் சிலது அஷ்டகோணங்களாக மாறி அதுவும் அழகு பெற்றது என்பது பின்காலை கதையாக வரும். இந்திரன் அந்த கதாகத்தால் குத்தியதால் இந்த முகமும் கூர்முகமாக நீண்டு மாறியதாக அன்று முதல் சுந்தரனுக்கு அனுமன் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. அனுமனுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? வரும்போது கேட்டுட்டே இருந்தல்ல, அனுமன் மாருதி சொல்ற, அனுமன் சொல்ற, எந்த பேர் தான்? ஒவ்வொன்றும் காரண பெயர்கள் உண்டு. குறும்புக்கார மாருதி, அவருக்கும் சாபம் கிடைத்தது. குறும்புக்கார மாருதிக்கும் சாபமா? ஒரு தேவனாக அவதரித்த அவனுக்கு சாபமா? ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த இடத்துல நாராயணாயும் பாராயணம், நாராயணாயும் பாராயணம், நலம் யாவும் தருகின்ற தேவமிதோ, தேவமிதோ. நாராயணாயும் பாராயணம், நலம் யாவும் தருகின்ற தேவமிதோ, தேவமிதோ. நாராயணாயும் பாராயணம். கோவிந்த நாம சங்கீர்த்தனோ, குடிகொண்டெல்லாம் பெருமாயோ. கோவிந்த நாம சங்கீர்த்தனோ, குடிகொண்டெல்லாம் பெருமாயோ. பெருமாளையும் பெருமாளையும் நாராயணாயும் பாராயணம், நகையாவும் தருகின்ற தேவாமதோ, தேவாமதோ. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர்வேறு வழியில்லையே. திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர்வேறு வழியில்லையே. உரையாவதவன் தங்கு தங்காயுதோ, தொழுவார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம், திருவேங்கடம். நாராயண என்னும் பாராயணம், நலம் யாவும் தருகின்ற தேவாமிதோ, தேவாமிதோ. இப்படியாக அந்த நாராயணன் பெயரை சொன்னாலே தேவாமிர்தம். அந்த ராம நாமம் கலியுகத்தின் கண்கண்ட நாமம். அந்த நாமத்தை நாம் தினந்தோறும் மனிதனம் ஜெபிக்கும் போது மீண்டும் மீண்டும் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அதன் மூலம் நாம் உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருப்பதுதான் என்னுடைய சிந்தனை. இப்படி குறும்புக்கார மாருதி சாபம் பெற்றார் அல்லவா? என்ன சாபம்? எப்படி கிடைத்தது? யாரால் கிடைத்தது? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் பிரதா? என்ன சாபம் அது? மிக மிக குறும்புக்காரராக இருந்த பால அனுமன் முனிவர்களின் யாகத்தை கலைப்பதும், மரத்தின் மீது ஏறி பழங்களை வீசி விளையாட்டாக அவர்களை சினத்தை, அதாவது கோபத்தை உண்டு செய்வதும், இப்படியே அனுமன் தொல்லை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நேரத்தில் அந்த முனிவர்களுக்கு சகிக்க முடியல. அவதாரத்தின் புருஷன் தெரியுது, நோக்கம் என்னன்னு தெரியுது. இருந்தாலும் அந்த பாலகுமாரன் சின்னதா இதன்னு ஒண்ணு செய்யணும் இல்லையா?
அந்த முனிவர்கள் மாருதியின் அவதார நோக்கம் தெரியும். இருந்தாலும் சிறு சாபம் ஒன்றை கொடுத்தார்கள். அதன்படி என்ன சாபம் தெரியுமா? என்ன சாபம்? ஸ்டேஜுக்கு வரும்போது சொன்னேன், மேலே ஏறி வரும்போது இதெல்லாம் பண்ணணும்ட்டு ஞாபகப்படுத்தும் போது ஆமா அப்படின்றாப்ல. அது மாதிரி முக்கியமான நேரத்துல அவருக்கு என்ன பலனே மறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அங்க அனுமனுக்கு கொடுக்கிறாங்க. இது எங்க அவருக்கு தீருதுன்னா யுத்தத்தில், மகா யுத்தத்தில் தான் தீருது. அப்படிப்பட்ட அந்த சாபம் தனக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இத்தனை பேர் ஆன்மாக்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, தன்னுடைய பலம் எதான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அது யாராலும் ஒருவர் தூண்டி விடுவார். அதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆலயங்களுக்கு வரணும், ஆலய வழிபாடுகள் செய்யணும். இதன் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசி வளைஞ்சு மேலும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நமக்குள்ள தீய சக்தி இருக்குது. ஆமா, நன்மை வெளியில போனா நம்மள எல்லாம் ஆமா தீய சக்தி ஆலயத்துக்குள்ள வந்தா எல்லாமே தீய சக்தியில் விளையும். ஆமா, அதுதான் அதோட சூட்சமா. ஆக இங்க அதுதான் நடந்துச்சு. அதாவது அந்த சாப விமோசனம் யுத்தத்தில் தான் நிறைவடைந்தது. மாருதியின் கல்வியாளர் யார் தெரியுமா? மாருதியின் கல்வியாளர் அவருடைய டீச்சர் சூரியன். அதாவது சூரியனது சுழற்சி வேகத்தில் ஈடு கொடுத்து நடந்தபடியே 4 வகையான வேதங்களும் தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இப்படி எல்லாத்தையுமே மாருதி பகவான் தெரிஞ்சுக்கிறாரு, கத்துக்கிறாரு. வியாக்கரணம் எனப்படும் சமஸ்கிருத இலக்கணத்தை மிக நன்றாக கற்றுக்கொண்டு பண்டிதர், இவருக்கு 1 பேர் உண்டு, பண்டிதரும் உண்டு. மாருதி என்றால் பண்டிதர் என்ற ஒரு அர்த்தமும் உண்டாம். அப்படி ஒரு பெயர் பெற்ற இந்த மாருதிக்காக ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம ராம ஜெய சீதாராம். இப்படி அவதார நோக்கம் இங்கே தொடங்கிட்டு ராமபிரான் வரும் வரையில் காத்திருப்பதான் தன் கடமை என்று மாருதி அங்கே உணர்கின்றார். அந்த நேரத்திலே சுக்கிரீவன் மனைவியும் நாட்டையும் இழந்து காட்டிலே தனித்து விடப்படுகின்றான். வாரியால அங்கே தன்னுடைய நாட்டை கவர்ந்து கொண்டு சுக்கிரீவனை வெளியே அனுப்பியாச்சு. தன்னுடைய கதை பயணம் பண்ணணும் இல்லையா? ராம அவதாரம் அங்க போர் புரியுற வரைக்கும் அந்த கதை நடக்கணும் இல்லையா? இதற்காக தேவர்களெல்லாம் ஒன்று கூடி வானர் கூட்டத்தில் அங்கே ஒரு கலகம் பிறக்கிறது. வாலி நாடாளுகின்றான், சுக்கிரீவன் காடாளுகின்றான் என்பதை போல அந்த காட்டிலே துணை புரிவதற்காக நமது மாருதி அங்கே தோன்றுகிறார், சேனாதிபதியாக மாறுகின்றார். ராமபிரானுக்கு உதவி பண்றதுக்காகவே மாருதி தோன்றுகிறார். ஆமா, அமைச்சராக வழிகாட்டியாகவும் பணியில் அமர்கின்றார் அனுமன். தான் என்னார் என்று வெளிப்படுத்திக் கொண்டு ஸ்ரீ ராமனுக்கு அளப்பரிய பணிகளை அனுமன் செய்ய நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? ஜாம்பவான் மாருதியின் பலத்தை நினைவுபடுத்த அதன் பிறகு அவர் அந்த கோலத்தில், அந்த காலத்தில், அந்த நித்திரையில், அந்த நிலையில் தான் அவர் உணர்ந்தார். போர்க்களம் 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 கடலை தாண்டியது, சீதையை கண்டது, இலங்கையை தீக்கரை ஆக்கியது. இதெல்லாம் நடந்தது. இந்த இடத்துல ஜகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் தெய்வீக உயிர பாடி வந்தோம் ஜகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இப்படி அந்த ஒவ்வொரு நாளும் நாம் ஜகத்தை ஆளுகின்ற அந்த ராமனின் நாமத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ராமன் காட்டு வழியே வருகின்றான். எல்லாத்துலயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதையும் மிச்சம் வைக்க கூடாது. எதெல்லாம் மிச்சம் வைக்க கூடாது? கடல்ல மிச்சம் வைக்க கூடாது, வழியில மிச்சம் வைக்க கூடாது. ஆமா ஆமா. ஒரு முறை இவர்கள் விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் முதல் முறையாக தங்களை காவல் காக்க தன் தசரதனிடம் கேட்டு அங்கே காவல் காக்க செல்கின்றார்கள். அங்கே 3 சகோதரர்கள் அசுரராக வந்து அந்த அசுரத்தில் 2 பேரை வதம் செய்கின்றார், ஒருவர் மட்டும் ஓடுகின்றார். இந்த ராமதாவரத்தில் 2 மான்கள் இருந்தார்கள். ஒண்ணு ஹனுமான், ஒண்ணு நம்ம சீதையை கடத்தி செல்ல ராவணனுக்கு துணை புரிந்த அந்தமான். ஆக அந்த மானை
அங்கே பழித்திருக்க அங்கே ஒரு அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறுகிறது. ராவணன் தன்னுடைய வாகனத்தோடு அங்க வரான். இது பின்னாடி நம்ம கதையில சிந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்காக இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ராவணன் சீதையை அங்கே கையகப்படுத்த தன்னுடைய வாகனத்தோடு அங்க வரான். அங்க எப்படி நடக்குது? அண்ணா அண்ணா அப்படின்னு அங்க ஓடி வரான். யாரு? சூப்பனாக. அவளுக்கு மூக்கு அறுத்ததை விட நாக்கு எடுத்திருக்கலாம். இந்த பாரதம் நடாமல் இருந்திருக்கும். அப்படி ஒரு சிந்தனை இருக்கதான் செய்கிறது. ஏன்னா அண்ணா உன்னை விட இந்த பூலோகத்தில் திறமைசாலியாக இருக்கக்கூடியவன் என்னை மூக்கறுத்து விட்டான். ஆனால் இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல தேவலோகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் அழகு வாய்ந்தவள் ஒருவள் இந்த கானகத்தில் இருக்கின்றார். மூக்கறுத்தவன் லட்சுமணன் கானகத்தில் இருக்கிற சீதா தேவி உனக்காக நான் தருகிறேன், போய் சென்று அவளை அபகரித்துக் கொள் என்று சொல்கின்றான். இவன் அதுவரை நல்லவனாக இருந்தவன். அதாவது கேட்க வேண்டிய நேரத்தில் எதை கேட்கணுமோ அதை கேட்டிருக்கணும். காது வழியா கேட்டு விட வேண்டியதை விட்டுருக்கணும். எதெல்லாம் கேட்க கூடாது அதை கேட்டு உள்ள கொண்டு வந்துட்டு கேட்க வேண்டியதை வெளியில விட்டாச்சு. ஆக அதனால வந்த வினை அபகரித்து செல்லும் பொழுது அங்கே ஜடாயு பறவை, ஜடாயு மிகப்பெரிய பறவை. அதாவது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. தன்னை புதுப்பித்துக் கொள்ள அந்த பறவை ஒரு வயதானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நீண்ட பயணம் போய் யார் கண்ணிலையும் தெரியாம ஒரு இக்கட்டான ஒரு பகுதிக்குள்ள போய் புதஞ்சுக்கிட்டு தன்னுடைய இறகுகளை தன்னுடைய நகைகளால் பிச்சு பிச்சு போட்டு சுமார் ரணமா ஆகி மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டு அப்புறமா திரும்ப வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜடாயு. அங்கே ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது தடுக்கின்றான். ராவணா, உனக்கு இது தேவையில்லை, உன்னுடைய குற்றங்கள் அதிகரிக்கும். ராமன் அவதரித்து விட்டான், உனக்கான அழிவு நெருங்கி விட்டது. நீ பெற்ற வரங்கள் பல இருந்தாலும் மனிதனால் உனக்கு மரணம் நேராது என்று கருவில்லையே, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், விட்டு செல்ல தாயை என்றான். எவ்வளவு போராடி பார்க்கிறாரு. தன்னுடைய கைகளை இழந்துதான மிச்சம், தன் ரெக்கைகளை இழந்துதான மிச்சம். அது குத்தி கொன்று விட்டு செல்கிறான். அங்கே ஹனுமன் ராமன் வரும் வரை அந்த ஜடாயு அங்கே காத்து அந்த உயிர் அது வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும். ஏன்னா அது ஒரு அவதாரத்தின் நோக்கம். ஏன்னா ஒரு அவதாரம் அங்க நடைபெறுதுன்னா எல்லா தேவர்களுமே அங்க இருக்கிறாங்க. அது நடக்கும் போது கூட பாக்குறாங்க. ஏன்னா இது அதர்மத்துக்கு எதிரான ஒரு போர். அப்ப எல்லாரும் ஒன்று செய்வதான நியாயம். அதுதான் ராம அவதாரத்தில் நடைபெற்றது. அன்புக்குரியவர்களே, ராம அவதாரத்தில் போருக்கான அத்தனை வேலைகளும் நடந்தாயிற்று. போர்க்களமும் அங்கே உருவாகிறது. நமக்காக இருக்கக்கூடிய மாருதி, அதுவரை தனக்கு என்ன பலம் என்பதை அறியாத மாருதி, குழந்தை பிராயத்தில் தான் மறந்த அந்த நினைவை நம்மளுடைய ராமன் அவர்கள் சொல்ல அவனுக்கு நினைவு கடல் தாண்டி செல்கின்றான். கடல் தாண்டி சென்று சீதையை கண்டான். தன்னுடைய தகவலை இங்கே சொல்கின்றான். நான் கண்டேன் சீதை என்று சொன்னார். கண்டேன் சீதையை. உளம் குளிர்ந்தார். என் தேவி பத்திரமா? ஆமாம், பத்திரம்தான். அப்பொழுது நீ தூதுவனாக சென்று மீட்டு வா. என்ன சொல்கிறார்கள்? கேட்டு வா, மீட்டு வா அல்லது கேட்டு வா என்று வார்த்தை ஜாலங்களால் அங்கே சொல்கின்றான். அவர் செல்லும்போது அதன்படியே அங்கே ராமத்துடன் செல்கிறார். ராம் 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 ராம். அதாவது அந்த போர்க்களங்களை பத்தி நாம் நிறைய விஷயம் நம்ம சிந்திச்சிருப்போம், நிறைய கதைகளை கேட்டிருப்போம். அதுக்குள்ள போனா நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் அது நேரம் முதல்ல போயிடும். இன்னும் கதை அதிகமா இருக்கிறதுனால நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். இங்கே அதற்கான சூழல் உருவாகிறது. வனவாசம் முடிந்தது. அயோத்தியில் ஸ்ரீராமர் பொறுப்பேற்று ஆட்சியில் இருக்கின்றார். சீதாதேவி தன் நெற்றியில் செந்துரம் இடுவதை கண்டு அதற்கான காரணத்தை கூறுமாறு சீதையிடம் கேட்கின்றார் மாருதி. அனுமன் கலங்கமில்லாத மனதை அறிந்த சீதை தன் நெற்றியில் செந்தூரம் இட்டுக் கொள்வது தன் கணவரும் அவருக்கும் பிரபுமாக இருக்கிற ஸ்ரீராமனின் ஆயுள் நீள வேண்டும், அவர் நீண்ட ஆயுள் பெற்று
ஆட்சி புரிய வேண்டும் என்பதற்காக தான் இட்டுக் கொண்டேன் என்று சொல்கின்றார். ஆமா. ஒரு சின்ன புள்ளி வைத்தாலே மிகப்பெரிய கோடு போடுபவன் தான் நம் வாயு புத்திரன் அனுமன். அவனுக்கு சிறு செந்தூர புற்றினால் மிகப்பெரிய ஆயுள் நீடிக்கும் என்றால் என்னுடைய இறைவனுக்கு என்னுடைய பகவானுக்கு நான் ஏன் உடலெல்லாம் பூசிக்கொள்ளக் கூடாது? ஓடினான் அயோத்தி தெருக்களில் ஓடினான். அங்கே உள்ள கடைகளில் பெறப்பட்ட அத்தனை செந்தூரம் வந்து பெருமானுக்கு சாத்தப்படுகிறது. அந்த செந்தூரம் அப்படி ஒரு விசேஷம். அந்த செந்தூரத்தை வீதி எங்கும் கொட்டி அதில் பிறண்டான். உடல் முழுவதும் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டான். அப்படி செந்தூர நாதன் அந்த மாருதி தன்னுடைய தேவனுக்கு நீண்ட ஆயுள் யுகங்கள் தாண்டி இருக்க வேண்டும் என்பதை அவன் ஆட்கொண்டான். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தின் பிறந்த நாள் அந்த மாருதியின் ஜெயந்தி மூல நட்சத்திரத்தில் இன்னும் சில நாட்களில் ஏற்பட போகின்றது. அதை பற்றிய சிந்தனை தான் நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே, அருமை அன்பர்களே. சீதாதேவி கூறியதை உள்வாங்கிய மாருதி உடலெல்லாம் பூசிக்கொண்ட செந்தூரத்தால் இறைவன் முன்னே போய் நிற்கின்றான். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். அவரும் சிரித்தபடியே, என்ன மாருதி, என்ன இது, உடலெல்லாம் செந்தூரம் பூசிக் கொண்டிருக்கின்றாய? மன்னவா, என்னை ஆட்கொண்டவா, அன்னை சொன்னால் சிறு பொட்டின் மூலம் உங்களுக்கு ஆயுள் ஈடுமா? நான் உங்களுக்கு பிரியமானவன் தானே? ஆமா, அதுல என்ன மாட்டு கருத்து இருக்க போது? அப்படி என்றால் நான் உடலெல்லாம் பூசிக்கொள்கின்றேன், வீசிக்கொண்டு உங்களோட வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னை ஆறு தழுவி என்னை ஆசீர்வதிப்பீர்களா? மாருதி, என்ன தவம் நான் செய்தேன் என்பதை போல நீ இதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாய் மாருதி, நான் அறிவேன் அப்படி என்று சொல்லிட்டு அருமையா ஒரு ஆற தழுவி உனக்காக இதுதான் இருக்கும் என்பதை சொல்லி அங்கே அடுத்த கதைக்கு செல்கின்றார். இதுல ஒரு கதையை நம்ம சிந்திக்கிறோம். பிரம்மாண்ட புராணத்தின் படி ஆஞ்சநேயருக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க. யாராருன்னா அவங்களுடைய பேரு மதிமான், சொல்லுங்க, சுருதிமான், கேதுமான், திரிமான், கட்டுமான். இப்படி 5 சகோதரர்கள் பிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதற்குள் போனால் ராம லட்சுமண ரத்ன எல்லா பேரும் மான். ஆமா, எல்லாமே மான். அந்த கதைக்குள்ள போனா தசரத மன்னன் பெற்ற புதல்வர்களின் அந்த அம்சமாகவே அங்கே இருக்கின்றது. கடவுள் எங்கே எல்லாம் சூட்சமம் வைத்திருக்கிறார் பாருங்க. பக்தி, அன்பு, வைராக்கியம் கொண்ட அனுமன் இன்றும் கந்தக மலையில் கதலி வனத்தில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உயிருடன் சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அன்பர்களே. ஜகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, செவிடி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் அதையே. ஜகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. செந்தூர மன்னவா இணையாடும் மன்னவா, செந்தூர மன்னவா இணையாடும் மன்னனே. செந்தூரத்தின் மன்னவன் என்னை ஆட்கொண்டான் என்பதை உளம் பூரித்து சொல்லும் போது நெஞ்செல்லாம் இனிக்கின்றது, உளம் முழுவதும் அப்படி பூரிக்கின்றது. அன்பர்களே, ராம அவதாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக ஒன்று நடைபெற்றதை நாம் சிந்தித்து சொல்ல வேண்டும். ராவணன் வதம் அங்கே முடிந்தது. காசிக்கும் ராமாயணத்தில் ஒரு பங்கு உண்டு, ஒரு இடமும் உண்டு. பைரவர் 8 திசைகளும் ஆட்கொண்டிருக்கின்றார். அந்த காசியை அவர்தான் காவல் காக்கின்றார். அந்த பைரவர் இன்று வரை அங்கே காவல் காத்திருக்கின்றார். எந்தவித நிலைப்பாடுமே அங்கே குற்றம் இல்லாமல் நடைபெறுகிறது. இதற்கு 5 விதமான சாபங்கள் அங்கே உண்டு. அந்த மண்ணுல
கருடன் பறப்பதில்லை, ஆமா, பள்ளி ஒலிப்பதில்லை, இருப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, எரிக்கப்படும் பிணங்கள் அங்கே துர்நாற்றம் வீசுவதில்லை, துர்நாற்றம் வீசுவதில்லை. இப்படியாக அந்த காசிக்கு பள்ளி மகத்துவம். பள்ளி கத்துவதும் இல்லை. ஆமா, சயனம் சொல்வதில்லை. இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம், ஆனா சயனம் கொடுத்துச்ச நல்ல சகுனம்டா அப்படின்னு கிளம்புறோம் இல்லையா? அது மாதிரியான நிலைப்பாடுகள் அங்கே கிடையாது. இதுக்கு ஏத சாபம் வந்ததுன்னு நான் இப்ப கதைக்குள்ள சொல்லலாம்னா, என்ன ஒரு சிறப்புல, ராவணன் வதம் முடிந்தது. சேதுவில் சிவ பூஜையை செய்ய வேண்டும் நம் பெருமான். நம்ம ராமபெருமான் அங்க உட்கார்ந்துட்டாரு. மாருதி, வாயுபுத்திரா, இதுக்காக ஒரு சிவலிங்கம் தேவை, நீ காசியில் சென்று எடுத்து வா. ஆமா, அதன் மூலம் நான் இங்கே பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா போர் புரிந்து பலரை அழித்திருக்கின்றோம் அல்லவா? ஆமா, இதற்காக நான் இப்படி நாடு திரும்ப முடியாது, அதற்கான சேவை நீ செய்து வா என்று சொல்ல, காசிக்கு சென்று சிவலிங்கத்தை எடுத்து வா என்று கட்டளையிடுகின்றார். அதன்படியே சென்று எந்த லிங்கம் என்று தெரியாமல் நமது மாருதி அங்கே விதிங்கி நிற்க, அவருக்கு உதவி செய்கின்றது கருடனும் பள்ளியும். எந்த லிங்கத்தை ராமன் நினைத்தாரோ அந்த லிங்கத்தையே மேலிருந்து வட்டமிட்டு காட்டிக் கொடுக்க, பள்ளியும் சயனம் சொல்லியது இதுதான் இதுதான் என்று கருடபகவான் காட்டி கொடுத்தார். ஆமா, என்ன ஒரு அற்புதம். இப்படிப்பட்ட அற்புத நிலை. ஏன்னா அவர்கள் தேவர்கள், இறைவன் அல்லவா? அவர்களுக்கான விளைவுகளை அவர்களே செய்து கொள்வார்கள். நாம் அதை கவனித்தால் போதும், ஆட்கொண்டால் போதும், ஏற்றுக்கொண்டால் போதும். அது மட்டுமே நாம் செய்யணும். இப்ப நம்ம பல விஷயம் நம்ம ஐயோ இதுக்காக ரொம்ப சிரமப்படுவோம். எல்லாமே எழுதிருக்கு, எல்லாமே திட்டமிட்டு இருக்கு. அதாவது ஃபீட் பண்ணி மெமரி கார்டு உள்ள வச்சாச்சு. ஆமா, அப்படி இருக்கும்போது நீ என்னத்த புதுசா ஒரு சட்டத்தை எடுத்தாங்க உனக்குள்ள ஏத்திக்கிற? ஆமா, உனக்கு கடமை என்ன? உலகத்தினுடைய பணி என்ன? இறைவனை அனுதினமும் நீ வணங்க வேண்டும். அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை நீ ஆட்கொள்ள வேண்டும். இதுதான் உனக்கு இட்ட கட்டளை. பிறப்பதும் மரிப்பதும் இயல்பே, நீ இறைவனுக்காக இங்கே நினைப்பதுதான் உண்மை. இதுதான் உன்னுடைய கர்மாவுக்கு சேரும். ஆமா, யாருக்கு தீங்கு நினைக்காத, சொல்லால் யாருக்குமே தீங்கு சொல்லாத, பொய் சொல்லாத, எல்லாமே அதுல அடக்கம். தீங்குனால எல்லாமே அடக்கம். ஆக இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பள்ளி சயனம் சொல்லியது, மாருதி இறங்குகிறார். அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு சேதுவை நோக்கி போகும்போது பைரவர் தடுக்கிறார். மாருதி நில், என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ எப்படி என்னுடைய இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து செல்கிறார்? சிவத்தை எப்படி எடுத்து செல்கின்றார்? ஆமா, ஆமா, இது பாவம் அல்லவா? எனக்கு நான் கொடுத்திருக்கின்ற அந்த விதியை மீறுவது தவறு அல்லவா? அப்படிப்பட்டதை நீ எப்படி செய்யலாம்? இல்ல அவரோட சண்டையும் போடுறாரு. மாருதியோட சண்டையும் போடுறாரு. சண்டை போறாரு. அந்த சண்டை எவ்வளவு யுகங்கள் தாண்டி நடந்தா கூட ஒரு கதை உண்டு. அதுக்குள்ள போனா நேரம் இல்லை. அந்த சண்டையை சமாதானம் செய்ய தேவர்கள் எல்லாருமே வராங்க. வந்து சமாதானம் செய்யறாங்க. அவர்கிட்ட பைரவர்கிட்ட என்ன சொல்றாங்க? அங்க ராவண வதம் முடிந்து போச்சு, இந்த சிவலிங்கம் போனாதான் எம்பெருமான் இங்க அயோத்திக்கு வருவாரு, அதனால இந்த சிவலிங்கத்தை கொடுத்து விடு பைரவா அப்படின்னு மண்டாடும் போது, சரி நடந்தவையாக இருக்கட்டும், நடந்தவை நல்லவையாக இருக்கட்டும் என்பதற்காக அந்த சிவலிங்கத்தை அனுப்புகிறார் சேதுவில். அதற்கான அனைத்து பூஜைகளும் நடைபெறுகிறது. அதற்கு முன் வந்து வேற மணல் சிவலிங்கம் ரெடி பண்ணி அவங்க பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாமே நடந்துச்சு. அதாவது கதைக்குள்ள போனா இன்னும் நிறைய சிவலிங்கம் கதைகளை நம்ம சொல்லலாம். இன்றும் அனுமன் பெருமான் எடுத்துக்கொண்ட சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்கிறார்கள். ராமேஸ்வரம் சென்றா அவங்க பார்க்கலாம். ஆக இப்படி ஒவ்வொரு சிந்தனையிலும் இறைவன் இருப்பதை நாம் அறிய முடியும் அன்பர்களே. ராம் 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 ராம். ஒரு முறை காசி மன்னன் ஒரு விசேஷத்துக்காக சந்திக்க போறாரு. ஆமா, தசரதனுடைய அந்த அரண்மனையிலே நம்ம ராமபிரான் வீட்டிருக்க, நம்மளுடைய நாரதருடைய கதை தான் தெரியுமே. எதை செய்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். நாரதரின் கழகம் நன்மைகள் முடியும். அங்க என்ன செய்யறாரு? போனவர்கிட்ட நம்ம நாரதர், அங்கே விஸ்வாமித்திரர் வருவார், அவரை மட்டும் நீ வணங்காதே. என்னது? ஐயோ அது மிகப்பெரிய பாவம் அல்லவா? பாவம் தான், நான் சொல்வதை செய்ய என்று கட்டளையிடுகின்றார். அதன்படியே அவன் செய்து முடிக்க நேராக ராமகிட்ட போறாரு முனிவர். ராமா, எனக்கு அநீதி நடந்து விட்டது. என்னது?
என்னுடைய சபையில அநீதியா? எப்படி? ஆம் ராமா, எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். அது உனக்கு ஏற்பட்ட அவமானம் அல்லவா? இது தீர்க்க வேண்டுமே. அதற்காக 3 விதமான சாபங்களை நான் உன்னிடம் பெற போகிறேன். என்ன என்ன ஏன் அப்படி? 3 வித பானங்களை விட்டு அவனை நீ அழிக்க வேண்டும். ஆஹா, அதாவது குரு சொல்லிட்டாரு, கேட்டாங்கல்ல. அங்கதான் ஓடுறாப்ல, மாதி கிட்ட ஓடுறாப்ல, மாதியுடைய தாய் அஞ்சலி கிட்ட ஓடுறாப்ல. என்னை அவன் ஆபத்தாண்டவன் அல்லவா ஆட்கொண்டான். உங்களுக்கு அவையும் உண்டு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாப்ல. நம்ம வாயு புத்திரன் நேரா போறாப்ல. அங்க போயிட்டு ராமன் கிட்ட போயிட்டு, பகவான், அதாவது உலகத்திலே பெரியது எது? ரொம்ப யோசிக்கிறார். ஏதோ ஒண்ணு பீடிகை கொண்டு வராப்ல. ராமநாமம் பெரியதா, ராமன் பெரியதா? உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ராமன், உனக்கு ராமநாமம். அது போதும். ராமநாமம் செய்பவர்கள் நீங்கள் எது செய்ய மாட்டீர்கள் அல்லவா? நான் செய்ய மாட்டேன். அவர்களுக்கு மோட்சம் உண்டு, பாவத்திலிருந்து விலக்கு உண்டு, அவர்களுக்கு நான் காப்பேன். அப்படியா? போதும் இறைவா என்று நேராக ஓடுகின்றார். அங்க தூரத்து நதியில போயிட்டு நிக்கிறாங்க. அந்த நதியில அவரை மூழ்கி ராம் 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 சொல்லிட்டு இருக்காரு. முனிவருடைய சாபத்துக்காக இவரும் பானம் விடுறாரு. பொழுது சாயத்துக்குள்ள 3 பானத்தை விடணும். அந்த 3ஆவது பானத்தை விடும்போது அங்க ஒண்ணுமே நடைபெறல. ஏன்னா அங்க ராமஜாமம் அவர் ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. உலகத்தில் ராமனை விட ராமநாமம் பெரியது என்பதை சுட்டிக்காட்ட அப்படி ஒரு அழகான திருவிளையாடலை அரங்கேற்றினார் நம்மளுடைய இறைவன். இதை சிந்திக்கின்ற போது இந்த கலியுலகத்தின் கண்கட்ட தெய்வமாக இருக்கக்கூடிய நமது மாருதி இன்று வரை நமக்காக இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பகவானை இந்த நாளில் நாம் சிந்தித்ததில் மனம் நிறைந்து மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. அன்பர்களே, இந்த நாளிலே கேட்டதும் கொடுப்பவன் இறைவன். அதை ஒரு பாடலாக நாம் பாடி நாம் நிகழ்ச்சியின் நிறைவை நாம் இருக்கின்றோம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏழைகள் மலர் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே. சாத்தியமாலையே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடினோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சாத்தியமாலையே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடினோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே. ராம் 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 ராம். ஓம் நமோ நாராயணா. இந்த நாமத்தில் ஓம் ஸ்ரீராம் என்பதை உயர்வை பெற்று இந்த அருமையான நாளில் சிறப்பான ஒரு நிகழ்வை இங்கே தந்தருளிய ஆலய விழா குழுவினருக்கும் இன்றைய உபயதாரர் ஸ்ரீ அருண் பாலாஜி நம்பர் 14 ஹாஸ்பிட்டல் ரோடு சீர்காழி, ஸ்ரீ கே காசி மற்றும் மருதுபாண்டி குடும்பம் நம்பர் 505 பீகோ பிளாக் 9வது மெயின் தெரு மாட்டுக்குடியிருப்பு இந்திராநகர் நெய்வேலி, அருள்மிகு ஸ்ரீ விஜய கணபதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேய திருக்கோவிலின்
இவ்வளவு காலம் நாம் சிந்தித்த இந்த யார் வில்லிசை டிஏஜி தமிழ் சமூக குழுமம் உங்களுக்காக வழங்கியது. வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி பாடலோடு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி சொன்னோம், 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 நன்றி சொன்னோம். உட்கார்ந்து பார்த்தவர்க்கும் உட்கார்ந்து பார்த்தவர்க்கும் ஓடியாடி உழைத்தவர்க்கும் ஓடியாடி உழைப்பவர்க்கும் மைக்கு செட்டு போட்டவர்க்கும் மைக்கு செட்டு போட்டவர்க்கும் அன்னதானம் கொடுத்தவர்க்கும் அன்னதானம் கொடுத்தவர்க்கும் இந்த கதையை கேட்டவர்க்கும் ராமன் கதையை கேட்டவர்க்கும் கைத்தட்டிய மகிழ்ந்தவர்க்கும் ஓடி ஆடி உழைத்தவர்க்கும் ஓடி ஆடி உழைத்தவர்க்கும் நன்றி சொன்னோம், 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 நன்றி சொன்னோம். நிறைவாக இந்த மேடையிலே பிரதாப் அவர்கள் அமர்ந்திருக்க, இங்கே ராமலிங்கம், அதனைத் தொடர்ந்து அனிதா ஸ்ரீ, உங்களுக்கு இசையை வழங்கியது சுவாமி செந்தில், அடியன் கணேஷ் சசிகலா, உடன் குழந்தைகள் ஆஷிக், நெஸ்டிக் தனிஷிகா, ஆடியோ ஆபரேட்டர் ஆனந்த் அவர்களுக்கும் ஆலய விழா குழு சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.